இவன் ரொம்ப நாளாக வீட்டிலே தான் இருந்துட்டு தான். சரி வாடா இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளியில் கூட்டி போகிறேன் அவுட்டிங் போகலான்ட்டு அவனை கூட்டிட்டு முக்கம் போகிற போயிருந்தோம். சரி தண்ணி பாட்டிலாம் வாங்கிட்டு இங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டு ஆற்றுக்குள்ளே போகலாமாடா அப்படின்னு கேட்டதுக்கு நான் வரமாட்டேன் பயமாக இருக்குன்னா சரி அங்கே பாரு ஒன்றும் வரமாட்டேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணி வேறு கம்மியாக இருந்தது. சரி அதுக்கப்புறம் வேறு எங்கடா போகலாம் அப்படின்னு விளாடணுமாமா அப்படின்னு சொன்னா சரி வா விளாட போகலான்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் உட்கார வச்சு ஆட்டி விடுறதுக்கு கொஞ்சம் நேரத்திலே பசிக்குது. நான் சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றியான்னு கேட்டேன்னு ஒன்று பிஸ்தாவில் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு குத்துனா சரி சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா திரும்ப சறுக்க விளாட போகலான்னு சொன்னதுக்கு இதில் விளாட வேணா பயமாக இருக்குண்ணா. சரி திரும்ப பார்த்தீங்கன்னா வேறு இதிலே ஏறான்னு சொன்னால் சின்ன சின்ன ஸ்கூல் பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஹாலிடே மாதிரி வந்திருந்தாங்க ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 டிக்கெட்டை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் விடுறதுல அதாவது உட்கார வச்சு சுற்றுவோம்ல அந்த ட்ராகன் ரவுண்டு அதில் கூட்டிட்டு போனோம். கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா சுற்றுறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போகலான்னு சொன்னால் அடுத்த ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் இதில் இன்னொரு ரவுண்டு போகணும்னு சொன்னால் சரி வா இதில் பாரு சுற்றுற தலைகளெல்லாம் சுற்ற போகணும்னு சொல்லிட்டு குட்டி ஸ்கூல் பசங்களாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஷார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் சுற்றின அவனுக்கு கெருகிருன்னு வந்துருச்சாட்டுக்கு மேலே வந்து படுத்துட்டு அப்புறம் திரும்ப ஒரு ரவுண்டு போகலாம் வேறு இதில் போகலான்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் விளாட விட்டா இதில் வந்து பொழந்துக்கிட்டு விழுகிறா. அப்புறம் திரும்பவும் இங்கேருந்து கூட்டிட்டு வா ஜூஸ் குடிக்க போகலான்ட்டு இங்கே விட்டுக்கிட்டே இருந்தால் விளாண்டுக்கிட்டே இருப்பான். வீட்டுக்கு போக முடியாது ஆளா ஜூஸ் குடிக்க போகலான்ட்டு கூட்டிட்டு போயிட்டு ஜூஸ் குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டி வந்துட்டு ஒரு இளநீ வாங்கி கொடுத்தா நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இளநீ சாப்பிட்றியாடான்னு கேட்டால் அது வேணா எனக்கு வேற ஏதாச்சும் வாங்கி கொடுனா. திரும்ப அங்கேருந்து ஒரு பேக்கரி கூட்டிட்டு வந்துட்டு 2 பப்ஸ் ஒன்றுக்கு 2 பப்ஸாக போட்டுவிட்டான். டீ குடிக்கிறான்னு கேட்டால் டீலாம் வேணா இன்னொரு பப்ஸ் வேணா சொல்லணும்னு சொன்னா சரி அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீனி வாங்கி கொடுத்து இன்னைக்கு ரவுண்ட்ஸ் போதுமாடா அப்படின்னு கேட்டதுக்கு வேணா திரும்ப போகலாம். சரி இன்னொரு நாள் வரலன்னா அங்கேருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.